எபிசோட் 134. சித்தார்த்துக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஏனென்றால் அவன் அவனது நண்பனுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அத்துடன் ஆதனையும் காயப்படுத்தாமல் பேச வேண்டும் என்று நினைக்கிறான். ஆதன் சித்தார்த்தை கோபமாக பேசுவதை கூட்டத்தில் இருப்பவர்கள் பார்த்துவிட்டு, என்ன இந்த 8வது லெவல் சக்தி வச்சிருக்க பையன் நம்ம எக்ஸ்போர்ட் லெவல் சக்தி வச்சிருக்க சித்தார்த்தை இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதையும் கேட்டுட்டு சித்தார்த் எதுவும் பேசாம அமைதியா இருக்கான். இங்க என்னதான் நடக்குது என்று கூட்டத்தில் அரசல் புரசலாக பேசிக் கொண்டிருந்தார்கள். தாஸ் சித்தார்த்தை பார்த்து, டேய் நீ என்னடா அவனை வாங்க போங்கலாம் மரியாதையா பேசிட்டு இருக்க, அவனை அடிச்சு கை கால உடடா என்று கோபமாக கத்தினான். அப்போது சோமன் தாஸை பார்த்து, டேய் டேய் கை உடஞ்சும் நீ கத்துறத நிறுத்துறியா பாரு என்று கூறிவிட்டு ஆதனை பார்த்து, மச்சான் நீ அவன் கைய உடைச்சதுக்கு வாய உடைச்சிருக்கலாம்டா, பாரு என்ன கத்திக்கிட்டு இருக்கான்னு என்று கூறினான். அதை கேட்டு ஆதன் சிரித்து விட்டு சித்தார்த்தை பார்த்து, என்னடா அவன் அவ்வளவு தூரம் கத்திக்கிட்டு இருக்கான், நீ பேசாம நின்னுட்டு இருக்க, வா வந்து என் கூட சண்டை போடு, என் கை கால ஓட வா என்று கூறிவிட்டு ஆதன் தனது ஈட்டியை வேகமாக தரையில் குத்தி நின்றான். அதை பார்த்த சித்தார்த்திற்கு முகமெல்லாம் வேர்க்க ஆரம்பித்தது. அவனுக்கு அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் பதட்டத்தில் இருந்தான். அப்போது சித்தார்த்தின் பயத்தை பார்த்த சோமன், ஏன்பா ஆதனே, இவன் முழிக்கிற மொழிய பார்த்தா 2 விஷயம் தான் இவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஒன்னே இவன் உன்கிட்ட செமத்தியா அடி வாங்கியிருக்கணும், இல்ல நீ எவனையாவது புரட்டி போட்டது அவன் கண்ணு முன்னாடி வந்து போயிருக்கணும், அதனாலதான் தம்பி யோசிச்சுக்கிட்டே நிக்கிறான் என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்ட ஆதன், நான் தான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேனடா, அப்புறம் எதுக்கு இப்படி பட்டும் படாம பேசுற என்று மெல்லமாக கேட்டான். அட அது எனக்கு தெரியும்பா, ஆனா இங்க இருக்க ஆளுங்களுக்கு தெரியாதுல்ல, அதனாலதான் விஷயத்த பட்டும் படாமையும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவனுக்கு இங்க ஒரு நல்ல பேர் இருக்குதுல்ல, அதை நம்ம டேமேஜ் பண்ண வேண்டாம். ஆனா இவன் யோசிக்கிட்டே நிக்கிறத பார்த்தா இவனே டேமேஜ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு கண்ணடித்தான் சோமன். ஆமா ஆமா நீ சொல்றதும் சரிதா, ஆனா அவன் திரும்ப திரும்ப இப்போ பேசுற மாதிரியே பேசினா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பாத்துக்கோ என்று கூறினான் ஆதன். அது உன் இஷ்டம்பா, நான் இந்த விஷயத்த வெளியே தெரியாம வச்சுக்கலான்னு தான் சொல்ல வர்றேன் என்று கூறினான் சோமன். டே சித்தார்த்து, நான் கத்திக்கிட்டு இருக்கிறது உனக்கு கேக்குதா இல்லையா? ஏன்டா இப்படி மலை மாடு மாதிரி நின்றுட்டு இருக்க, போய் அவனை கொன்னுட்டு வா என்று கோபத்தில் கத்தினான் தாஸ். அதை கேட்ட சித்தார்த் ஆதனை பார்த்து, அப்ப நீங்க தாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டீங்க இல்லையா என்று மீண்டும் கேட்டான். அதை கேட்டு அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் பேரதிர்ச்சியாக இருந்தது. என்ன இவன் உண்மையிலே எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில தான் இருக்கானா, இல்ல நம்ம கிட்ட பொய் சொல்லி சுத்திட்டு இருக்கானா? அந்த 8வது லெவல் சக்தி வச்சிருக்கவங்க கிட்ட இவன் இந்த பம்புறா என்று கூட்டத்தில் அனைவரும் குழப்பத்துடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆதன் தனது கையை ஓங்கி சித்தார்த்தின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறையறைந்தான். அந்த சத்தம் கேட்டு அங்கிருந்த கூட்டத்தினர் உறைந்து போனார்கள். அந்த அறையிலிருந்து சித்தார்த்தால் தப்பிக்க முடியும், இருப்பினும் அவன் அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருப்பது, அவன் திருப்பி ஆதனை அடிக்காமல் அப்படியே நிற்பதும் தான் அங்கிருந்த அனைவரையும் விட தாஸிற்கு வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப வந்து என்ன மன்னிப்பு கேளுன்னு சொன்னா கடுப்பாகுமா ஆகாதா? இங்க இருந்து போடா முதல்ல என்று கோபமாக கத்தினான் ஆதன். ஆதன் இப்படி கோபமாக பேசியதும் சித்தார்த் அமைதியாக நின்று கொண்டிருப்பதும் தான் அங்கிருந்த மக்களுக்கு வியப்பாக இருந்தது. அங்கு மக்கள் சித்தார்த்தை மோசமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து சித்தார்த்திற்கு கோபம் எல்லை மீறியது. ஆனால் அதை ஆதனிடம் அவன் காட்டிக்கொள்ளவில்லை. சித்தார்த் வேகமாக திரும்பி தாஸை பார்த்து, தாஸ் நீ பண்ணதுக்கு நீ தான் பொறுப்புடா, இதுல நான் மூக்க நினைக்க விரும்பலடா, அதனால இது நீயே பாத்துக்கோ என்று கோபமாக கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்று விட்டான். சித்தார்த் அங்கிருந்து செல்லாமல் இருந்திருந்தால் தனது முன்கோபத்தால் ஆதனை அடிக்கவும் வாய்ப்பிருக்கிறது. அப்படி அடித்தால் ஆதன் தனது சக்தியை கொண்டு சித்தார்த்தை அடித்தால் அவன் உயிரை எடுக்காமல் விடமாட்டான் என்று புரிந்து கொண்டுதான் அங்கிருந்து வேகமாக சென்று விட்டான். சித்தார்த் சொல்வதை பார்த்த தாஸ் ஏதும் பேசாமல் தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த மக்கள், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, முதல்ல ஒரு 8வது லெவல் சக்தி உள்ள ஒரு பையன் வந்தான், அவனை கந்தர்வனும் இன்னொரு 8வது லெவல் சக்தி உள்ளவனும் வம்புழுத்தாங்க, அவங்க 2 பேரையும் ஒரே அடியில இந்த 8வது லெவல் சக்தி உள்ளவன் அடிச்சு பறக்க விட்டுட்டான். அப்புறம் அவங்களுக்கு நியாயம் கேட்க வந்த தாஸுக்கு கை 2 உடைஞ்சிருச்சு. இப்போ சித்தார்த்தும் கன்னத்துல அற வாங்கிட்டு எதுவும் பண்ணாம போறான். இந்த 8வது லெவல் சக்தி உள்ள பையன் யாரு என்று கூட்டத்தில் ஆதனை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது கந்தர்வன் திரும்பி தாஸை பார்த்தான், தாஸ் திரும்பி கந்தர்வனை பார்த்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் ஏதும் பேசவில்லை, ஏனென்றால் கந்தர்வன் உடல் அளவில் வலியில் இருந்தான். மறுபக்கம் தாஸ் தனது 2 கைகளையும் உடைந்தவாறு வலியில் கண்ணீருடன் நின்று கொண்டிருந்தார். அப்போது அந்த பக்கம் இருந்து ஒரு சத்தம் வந்தது.
யார் இங்க எத்தனை பேர் அடிச்சிருக்குது என்று கோபமாக குரல் கேட்டது. ஒரு மரியாதை மிக்க பெரியவர் தூரத்திலிருந்து இந்த கேள்வியை கேட்கவும் அங்கிருந்த மக்கள் அப்படியே வேகமாக திரும்பி பார்த்தார்கள். அவர் வேக வேகமாக அந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவர் அருகில் வந்ததும் அவர் யார் என்று அங்கிருந்த அனைவரும் தெரிந்து கொண்டார்கள். அது வேறு யாரும் இல்லை, வண்டுமுருகன் தான். அங்கிருந்த மக்கள் அவருக்கு வழிவிட்டு நின்றார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன், வண்டுமுருகன் ஐயா வந்துட்டு இருக்காரு, வண்டுமுருகன் ஐயா வந்துட்டு இருக்காரு என்று கத்தினான். அதை கேட்டதும் கந்தர்வன் முகத்தில் ஒரு பிரகாசம் வந்தது. அப்போது சோமன் ஆதனை பார்த்து, மச்சான் யார் இந்த வண்டே என்று மெல்லமாக கேட்டான். அதை கேட்டு ஆதன் சிரித்து விட்டு, டேய் அவர் இந்த மதுரை அகாடமியில பெரிய ஆள்ரா, நீ என்னடா அவரோட பேரைய ஷார்ட் பண்ணி பேசிட்டு இருக்க என்று கேட்டான். அப்படியா, எனக்கு தெரியாதுப்பா, அதனாலதான் கேக்குறேன். சரி, அவர் வந்து என்ன பண்ண போறாருன்னு பாக்கலாம் இரு என்று கூறினான் சோமன். அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் கத்தியதை கேட்டதும் கந்தர்வன் முகத்தில் ஒரு பிரகாசம் வந்தது. அவன் அந்த வழியிலும் மெதுவாக எழுந்து நின்றான். ஏனென்றால் வண்டுமுருகன் சொன்ன உத்தரவுக்கு எதிராகத்தான் ஆதன் நடந்து கொண்டான் என்று கந்தர்வன் அவனுடன் சண்டை போட்டுவிட்டு அடிவாங்கி கீழே கிடந்தான். வண்டுமுருகன் வந்து அங்கு மையப்பகுதியில் நின்று அனைவரையும் சுற்றி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது தனது வயிற்றை பிடித்தவாறே கந்தர்வன் வேகமாக எழுந்து வந்து வண்டுமுருகனை பார்த்து, ஐயா நீங்க இங்க வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லையா, ஆனா நீங்க சரியான நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்கீங்க என்று கூறினான். கந்தர்வன் அடிபட்டிருக்கிறான் என்று தெரிந்து உறைந்து போனார் வண்டுமுருகன். கந்தர்வன் ஒருவனிடம் அடிவாங்கி இருக்கிறான் என்று சிறிதளவும் அவரால் நம்பவே முடியவில்லை. அவரது முகத்தில் பதட்டம் குறையாமல் கந்தர்வனை பார்த்து, உனக்கு என்னாச்சு கந்தர்வா என்று கேட்டார் வண்டுமுருகன். ஐயா, அன்னைக்கு நீங்க இந்த ஆதன மதுரை அகாடமியோட மையப்பகுதிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, ஆனா இவன் இந்த உத்தரவை மீறி உள்ள வந்துட்டாயா, அவனை நான் தடுக்க போனேன், அப்போதான் இந்த ஆதன் என்ன ஈவு இறக்கம் பார்க்காம அடிச்சு காயப்படுத்திட்டாயா என்று கூறினான் கந்தர்வன். அதை கேட்டதும் வண்டுமுருகன் திரும்பி ஆதனை பார்த்து முறைத்தார். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, என்ன மச்சான், இந்த ஆளு உன்னை பார்த்து முறைக்கிறத பார்த்தா அவரும் அவங்களுக்கு சாதகமா தான் பேசுவாரு போல இருக்கு என்று மெல்லமாக கூறினான். இரு இரு, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று கூறினான் ஆதன். அப்போது வண்டுமுருகன் கந்தர்வனை பார்த்து, சரி, அப்போ இந்த தாச அடிச்சது யாரு, அவன் 2 கையும் உடைஞ்சு கண்ணீரோடு நிக்கிறதுக்கு யார் காரணம் என்று கேட்டார். அதுக்கும் இந்த ஆதன் தாங்க காரணம். என்னை ஆதன் அடிச்சதுக்கு தாஸ் வந்து ஏண்டான்னு கேட்க வந்தான். அப்ப இவங்க 2 பேருக்கும் சண்டையாகி ஆதன் தாச அடிச்சு தூக்கி வீசி அப்புறம் அவன் ஈட்டிய வச்சு 2 கையிலையும் குத்தி அவனை சித்திரவதை பண்ணிட்டாயா என்று கூறினான் கந்தர்வன். அதை கேட்ட வண்டுமுருகன் சிறிது நேரம் யோசித்துக் கொண்டே இருந்தார். அதை பார்த்த கூட்டத்தினரும் சரி கந்தர்வனும் சரி வண்டுமுருகன் ஆதனுக்கு கொடூரமான ஒரு தண்டனையைத்தான் கொடுக்கப் போகிறார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது வண்டுமுருகன் கந்தர்வனையும் தாசையும் பார்த்துவிட்டு திரும்பி ஆதனை பார்த்துவிட்டு, இந்த கந்தர்வனும் சரி தாசும் சரி 2 பேரும் வலிமையான ஆளுங்க. அவங்கள ஆதன் அடிச்சிருக்கான்னா ஆதன் அவனோட பலத்தை அதிகப்படுத்திட்டான். அவன் இங்க வந்ததை பார்த்துட்டு கந்தர்வன் வம்பிழுத்திருக்கான். அப்பதான் ஆதன் அவனோட சக்தியை வெளிப்படுத்த வேண்டியதா போச்சு. இதுதான் இங்க நடந்திருக்கு என்று தனது மனதிற்குள் நினைத்தார். வண்டுமுருகன் நினைத்துவிட்டு திரும்பி ஆதனை பார்த்தார். அப்போது அன்று ஆதன் சொன்ன வார்த்தை அவருக்கு நினைவுக்கு வந்தது. அது என்னவென்றால், என் சக்தி குறைவா இருக்குன்னு நினைச்சு என்னை இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் இங்க இருக்கவங்க மாதிரி பச்சோந்திகள் இல்லையா, நான் வைராகியமானவன், கண்டிப்பா நான் இங்க வரமாட்டேன். ஆனா நான் அடுத்த முறை இந்த இடத்துக்கு வந்தா நீங்களே என்ன வரவேற்று உள்ள அனுப்புவீங்க பாருங்க என்று சபதமிட்டு விட்டுதான் அசோகனுடன் அங்கிருந்து கிளம்பி வெளியே சென்றார். அப்போது ஆதன் ஏதோ கோபத்தில் சொல்லிவிட்டு செல்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வண்டுமுருகன். ஆனால் இன்று 2 மாவீரர்களை வீழ்த்திவிட்டு கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் எண்ணிக்கொண்டு எதையோ யோசித்துக் கொண்டிருந்தார் வண்டுமுருகன். அப்போது ஆதன் அவரை பார்த்து, வணக்கம் ஐயா, நான் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று கூறிவிட்டு வணங்கினான். அதை பார்த்த வண்டுமுருகன், ஓ வணக்கம்லாம் இருக்கட்டும், நீ நான் சொன்ன உத்தரவை மீறி உள்ள வந்தது நல்லா இருக்கா? அப்படி உள்ள வந்துட்டு இப்படி 2 மாவீரர்கள் அடிச்சிருக்கியே, தப்பு இல்லையா? நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காதன் என்று கோபமாக கூறினார். வண்டுமுருகன் ஆதனை கோபமாக பேசுவதை பார்த்து வஞ்சகமாக சிரித்தான் கந்தர்வன். அப்போது அதை பார்த்த சோமன், வாயமுறா வடச்சட்டி வாயா என்று செய்கை செய்தான். அதை பார்த்த கந்தர்வனின் முகம் மீண்டும் கோபமாக மாறியது. அப்போது ஆதன் வண்டுமுருகனை பார்த்து, உங்க உத்தரவு மீறுற அளவுக்கு நான் வீரனும் இல்ல, இவங்க 2 பேரும் பேசுறதை கேட்டுட்டு அமைதியா இருக்க நான் கோழையும் இல்லையா. அப்புறம் நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன்னா அது அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்ன வார்த்தைக்காகத்தான் ஐயா. அன்னைக்கு நான் உங்ககிட்ட சபதம் போட்டுட்டு போன நாள் வந்துருச்சியா, அதனாலதான் நான் உள்ள வந்தேன் என்று கூறினான் ஆதன்.
அதை கேட்டதும் வண்டுமுருகனுக்கு புரியவில்லை. அவர் ஆதனை குழப்பத்துடன் பார்த்தார். அப்போது சோமன் வண்டுமுருகனை பார்த்து, ஐயா பெரியவரே, அவன் இப்படிதான் ஒளிவு மறைவா பேசுவான். நான் உங்ககிட்ட நேரடியா சொல்லிடுறேன் பாருங்க. இந்த 5 நாளைக்கு முன்னாடி மதுரா அகாடமியோட மாவீரர்கள் பட்டியல் வந்துச்சுல, அதுல ஆதன் தான் 4வது இடம் பிடிச்சிருக்காயா. இது இங்க இருக்க எல்லாரும் மறந்துட்டாங்க போல. அதுலயும் சிலருக்கு ஆதன் யாருன்னே தெரியாம இருந்திருக்கும் போல என்று கூறிவிட்டு அங்கிருந்த கூட்டத்தை பார்த்து, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இவன் பேரு தான் ஆதன். இவன் மாவீரர்களின் சண்டை பட்டியல்ல 4வது இடம் வந்தவன் என்று கத்தினான். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அங்கு வண்டுமுருகன் இருந்ததால் யாரும் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தார்கள். சோமன் கூறியதை கேட்டதும் தான் வண்டுமுருகனுக்கே ஆதன் பெயர் அந்த சண்டை பட்டியலில் வந்தது ஞாபகம் வந்தது. ஆமா, இந்த ஆதன் சொன்ன மாதிரியே அந்த பட்டியல்ல வந்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அப்ப விஷயம் தெரியாம கந்தர்வனும் தாசனும் சண்டை போட்டு அடி வாங்கியிருக்காங்கன்னா அப்போ தப்பு கந்தர்வன் மேலையும் தாஸ் மேலையும் தான், ஆதன் மேல இல்ல என்று நினைத்துவிட்டு புரிந்து கொண்டார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருவரும் ஆதனை பெற்று பேச ஆரம்பித்தார்கள். அதில் ஒருவன், அட அதுதான பார்த்தேன், என்னடா இவன் கந்தர்வனையும் ஹரியையும் பந்தாடிட்டு இருக்கான்னு. இவன் 4வது லெவல் சக்தியில இல்லைனா 8வது லெவல் சக்தியில இருக்க தாச அடிக்க முடியுமா என்ன என்று கூறினார். அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் ஆம் என்றவாறு தலையசைத்தார்கள். அங்கிருந்த மக்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமே, 8வது லெவல் சக்தியில் இருக்கும் ஆதன் எப்படி இத்தனை மாவீரர்களையும் கடந்து 4வது இடத்திற்கு வந்தான் என்பதுதான். அங்கிருந்த பலருக்கு புதிதாக ஒருவன் ஆதன் என்ற பெயரில் சண்டை பட்டியலில் வந்திருக்கிறான் என்று நன்றாக தெரியும். இருப்பினும் அந்த நபர்தான் இவன் என்று இப்போதுதான் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். இப்போது ஆதன் அந்த மக்களின் மனதில் தெளிவாக பதிவாகிவிட்டான். இனி அவர்கள் மனதிலிருந்து ஆதன் முகத்தை மறக்கவே முடியாது. என்னது, இந்த ஆதன் தான் பட்டியல 4வது இடத்துக்கு வந்திருக்கானா? அப்ப வேட்டையன் தயானன் எல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த விஷயத்தை நம்மளாலேயே ஏத்துக்க முடியலையே. அவனுங்க கண்டிப்பா இவன் கூட சண்டை போட வராமையா போயிருவாங்க. அன்னைக்கு தெரியும் அவங்களோட பவர் என்னன்னு என்று நினைத்து கோபத்தில் பல்லை கடித்தான் கந்தர்வன். அப்போதுதான் வண்டுமுருகனுக்கு ஆதனை பற்றிய அனைத்தும் ஞாபகத்திற்கு வந்தது. அது என்னவென்றால், ஆதன் அந்த நீர்வீழ்ச்சியில் நின்று சக்தி ஆற்றல் பெற்றது. அதன் பிறகு பல மாவீரர்களை கடந்து அந்த ஆபத்தான நட்சத்திர பள்ளத்தாக்கில் தப்பித்து வந்து முதல் பரிசு பெற்றது. அதன் பிறகு அந்த நட்சத்திர பள்ளத்தாக்குக்கு வெளியே பல உயர் லெவல் சக்தி உள்ளவர்களையும் 2-3 எக்ஸ்போர்ட்களையும் கொன்று வீழ்த்தியது. அதன் பிறகு கடைசியாக மாவீரர்களான வேட்டையன் மற்றும் நவயுகனை கொன்றது என்று எல்லாமே வண்டுமுருகனுக்கு ஞாபகம் வந்தது. அப்போது அவர் திரும்பி ஆதனை பெருமிதமாக பார்த்து கொண்டிருந்தார். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, மச்சான் என்னடா தாத்தா நம்மள குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு, அடுத்து என்ன செய்ய போறாருன்னு தெரியலையே என்று மெல்லமாக கூறினான். அதை கேட்டு ஆதனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. இருப்பினும் அதை அடக்கிக் கொண்டு, டேய் வாய முறிட்டுறா, எதையாவது சொல்லி அந்த பெரிய மனுஷன் முன்னாடி சிரிக்க வச்சிடாத என்று கூறினான். சோமனும் சரி என்றவாறு தலையை அசைத்துவிட்டு அமைதியாக நின்றான். அப்போது வண்டுமுருகன் வேகமாக ஆதனுக்கு முன்னால் வந்து நின்றார். வண்டுமுருகன் என்ன செய்ய போகிறார்? ஆதன் அடுத்து என்ன செய்ய போகிறான்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான விஷயங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 135. வண்டுமுருகன் ஆதனை பார்த்து, நானும் நீயும் சந்திச்சு 1 மாசம்தான் ஆச்சு. அதுக்குள்ள உன் சாதனையும் உன் பேரும் இந்த நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாம மாவீரர்கள் பட்டியல்ல நீ 4வது இடமும் வந்திருக்க. இது சாதாரணமான விஷயமே இல்ல. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது, நான் இதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒருதலை பட்சமா நடந்து உனக்கு தெரியாம தண்டனை கொடுத்துட்டேன்னு. இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கும் இவனுங்க செஞ்ச விஷயத்துக்கும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று சிறு புன்னகையுடன் கூறினார். அதை கேட்ட மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் வண்டுமுருகன் அந்த மதுரா அகாடமியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கும் பெரியவராகும். இவரது அனுபவம்தான் ஆதனின் வயதாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் தான் செய்தது தவறு என்று உணர்ந்து ஆதனிடம் மன்னிப்பு கேட்கிறார் என்றால் அதுதான் பெரிய மனிதர்களின் பண்பு என்று நிரூபித்து விட்டார் வண்டுமுருகன். அதை கேட்டதும் ஆதன் வண்டுமுருகனை பார்த்து, ஐயா நீங்க எவ்வளவு பெரியவங்க, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கறது நல்லாவா இருக்கு? அதுவும் இவங்க பண்ண தப்புக்கு நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? இவங்க பொய் சொல்லாம இருந்திருந்தா நீங்க அன்னைக்கு என்ன தண்டிச்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஐயா. சரி விடுங்க, எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு என்று பெருந்தன்மையுடன் கூறினார். ஆதன் பேசியதை கேட்டு சிறு புன்னகை செய்தார் வண்டுமுருகன். அவர் சிரித்ததை பார்க்காத கந்தர்வன் வண்டுமுருகனை பார்த்து, ஐயா நீங்க எதுக்கியா இவங்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க, இவெல்லாம் ஒரு ஆளு என்று கூறிவிட்டு பேசுவதற்கு வந்தான். அப்போது அவனை குறுக்கிட்ட வண்டுமுருகன், நீ எதுவும் பேசாத, நீ என்னைக்கு உண்மையை சொல்லியிருந்தா
நான் அன்னைக்கு ஆதனுக்கு தண்டனை கொடுத்திருக்க மாட்டேன். அப்புறம் இன்னைக்கும் உன் வார்த்தையை மட்டும் கேட்டிருந்தா, நான் இங்க நேர்ல வராம இருந்திருந்தா இன்னும் என்னென்ன கதைகளை கட்ட முடியுமோ அதெல்லாம் கட்டியிருப்ப இல்லையா? அவங்க 2 பேருக்கும் கொடுத்த தண்டனை 100க்கு 100 சரியானதுதான். நீ ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போ. இனி உன்னை இந்த இடத்துல பார்த்தேன், நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோ என்று கோபமாக கூறினார். அதை கேட்டதும் கந்தர்வன் நொண்டிக்கொண்டே ஆதனை தனது மனதிற்குள் திட்டிக் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான். மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தில் யார் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் அங்கிருக்கும் பெரியவர்களும் சான்றோர்களும் தங்களுடன் சேர்த்துக் கொள்வார்கள் மற்றும் அவர்களுக்கு கொடுக்கும் மரியாதையும் அதிகமாக இருக்கும். ஆதன் ஒரு நாள் வண்டுமுருகனுக்கு முன்பு எடுத்த சபதத்தை இன்று வென்றுவிட்டான். இதுபோல வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை வைத்துக் கொண்டு மனதில் ஒரு வெறியோடு அதை நோக்கி பயணித்துக் கொண்டும் முயற்சித்துக் கொண்டும் இருந்தால் அவன் யாராக இருந்தாலும் வெற்றி பெறுவது என்பது நிச்சயம். அதற்கு ஆதன் தான் மிகப்பெரிய உதாரணமாகும். அதன் பிறகு ஆதன் வண்டுமுருகனுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு சோமனை அழைத்துக் கொண்டு அந்த மதுரா அகாடமியின் சக்தி ஆற்றல் நூலகத்திற்கு சென்றான். அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் ஆதனை பற்றி பேசிக்கொண்டே அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். லோகேஷ் மற்றும் நன்னனைப் போல ஆதனும் ஒரு நாள் மாவீரனாக வருவான் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே அங்கிருந்து சென்றார்கள். அது மட்டுமின்றி இன்னும் 1 மாதத்தில் மதுரா அகாடமி நடத்தும் போட்டியை பற்றியும் அதில் ஆதன் எப்படி சண்டை போடப் போகிறான் என்று பார்க்க அங்கிருந்த மக்கள் மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். ஆதனும் சோமனும் அங்கிருந்த ஒரு இடத்தில் நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு அந்த சக்தி ஆற்றல் நூலகத்திற்கு சென்றார்கள். இருவரும் நூலகத்துக்கு முன்பு சென்று நின்றார்கள். அந்த நூலகம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் அரண்மனை போல பெரிதாக இருந்தது. அதை பார்த்த சோமன், அட்டேங்கப்பா, இது என்னடா ஆதனே, முன்னாடியே எவ்வளவு பெருசா இருக்குதுன்னா உள்ள எவ்வளவு பெருசா இருக்கும், சரி வா வா உள்ள போய் பார்க்கலாம் என்று கூறினார். இருவரும் அந்த நூலகத்திற்குள் நுழைந்தார்கள். அங்கு விலை மதிப்பு மிக்க பெரிய பெரிய கண்ணாடி பொருட்கள் அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது. முதலாக அந்த நூலகத்திற்கு வருபவர்கள் எல்லாம் அந்த கண்ணாடிகளையும் அலங்காரங்களையும் வாயை திறந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அங்கு பல பேர் அங்குமிங்கும் சென்று கொண்டும் பேசிக் கொண்டும் இருந்தார்கள். மதுரா அகாடமியில் படிப்பவர்கள் 6 மாதத்திற்கு ஒரு முறை இங்கு வந்து படித்து சில கலைகளையும் சக்திகளையும் பெற்று செல்வார்கள். இந்த நூலகத்தில் ஒரே நேரத்தில் 2 புத்தகம் எடுத்துக்கொண்டு செல்லலாம். ஆனால் அதை சரியான நேரத்தில் திருப்பி கொடுக்காவிட்டால் அந்த நபர் தண்டிக்கப்பட்டு விடுவார்கள். அப்போது அங்கு வரவேற்பு இடத்தில் அமர்ந்திருந்த ஒரு கண்ணாடி போட்ட பெரியவர் ஆதனையும் சோமனையும் பார்த்துவிட்டு, என்னப்பா, நீங்க 2 பேரும் புக் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கீங்களா என்று கேட்டார். அவர்தான் அந்த பெரிய நூலகத்தின் ஒரே பாதுகாவலராகும். அவரை பார்த்த சோமனும் ஆதனும் ஆமென்றவாறு தலையசைத்தார்கள். அந்த நூலகத்தின் கட்டிடத்தில் 4 தளங்கள் இருந்தன. அதில் எண்ணற்ற புத்தகங்களும் இருக்கின்றது. இருந்தாலும் எந்த புத்தகம் எங்கிருக்கிறது என்று அங்கு அமர்ந்திருந்த பெரியவருக்குத்தான் தெரியும். ஆதன் தான் எந்த தளத்தில் சென்று புத்தகம் படிக்க வேண்டும் என்று கேட்பதற்கு வந்தான். அப்போது அந்த பெரியவர் ஆதனையும் சோமனையும் பார்த்துவிட்டு, நீங்க 2 பேரும் வாரியர் லெவல் சக்தியில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதனால நீங்க 2 பேரும் முதல் தளத்துக்கு போங்க என்று கூறிவிட்டு தலையை குனிந்து எதையோ எழுதி கொண்டிருந்தார். என்னப்பா, ஐயா இங்க இருக்க எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிருப்பாரு போல, உனக்கு நீ என்ன வேணுமோ ஐயா கிட்ட கேட்டு தெளிவாயிக்கோ, ஏன்னா என்கிட்ட எதுவும் கேட்டேன்னா எனக்கு தெரியாது பாத்துக்கோ, சரி வா வா சீக்கிரம் போய் எதையாவது படிப்போம் என்று கூறினான் சோமன். ஆதன் அந்த பெரியவரை பார்த்து, ஐயா எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்றீங்களா என்று கேட்டான். சொல்லு தம்பி, நான் உனக்கு என்ன உதவி செய்யணும் என்று எழுதி கொண்டே கேட்டார் பெரியவர். இல்லையா, நான் இந்த இடத்துக்கு புதுசு, அதனால நீங்க இங்க என்னென்ன தளத்துல என்னென்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை பத்தி நானும் தெரிஞ்சுக்குவேன் என்று கூறினான் ஆதன். அதை கேட்ட சோமன், ஏண்டாடே, எந்தெந்த தளத்துல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ இவர் கூட வேலைக்காடா சேர போற, அதான் அவர் முதல் தளம்னு சொல்லிட்டார்ல, வாடா நம்ம அங்க போய் பாத்துக்கலாம் என்று கூறினான் சோமன். அதை கேட்ட பெரியவர் எழுதுவதை நிறுத்திவிட்டு ஆதனை பார்த்து, தம்பி, முதல் தளத்துல வாரியர் லெவலுக்கான புத்தகங்கள் இருக்கும், 2வது தளத்துல எக்ஸ்போர்ட் லெவலுக்கான புத்தகங்கள், 3வது தளத்துல மாஸ்டர்களுக்கான புத்தகங்களும், கடைசி தளத்துல மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் புத்தகங்களும் இருக்கும் தம்பி என்று கூறினார். அதை கேட்ட ஆதன் சிறிது நேரம் அங்கேயே நின்று யோசித்துக் கொண்டிருந்தான். ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்க எனக்கு இன்னொரு உதவி பண்ணணும்யா என்று பணிவுடன் கேட்டான். அதை கேட்ட சோமன், ஆகா, இவன் அந்த ஐயா வேலை செய்ய விட மாட்டான் போல இருக்கே என்று நினைத்தான். அந்த பெரியவர் ஆதனை பார்த்து, கேளு தம்பி, என்னால முடிஞ்சதை நான் பண்றேன், ஆனா சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு என்ன வேணாலும் செய்யறேன் என்று கூறினார். ஆதன் அந்த பெரியவரை பார்த்து,
ஐயா, எனக்கு 2வது தளத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. அங்க போய் நான் ஒரு புக் மட்டும் படிச்சுட்டு வந்துக்கிறேன் ஐயா. அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் என்று பணிவுடன் கேட்டான். அதை கேட்டதும் அந்த பெரியவர் அவரது இடத்திலிருந்து வேகமாக எழுந்துவிட்டு, தம்பி, அப்படியெல்லாம் உன்னை அந்த இடத்துக்கு விட முடியாது, சரியா? நீ வாரியர் லெவல இன்னும் முடிக்கல, அதுக்குள்ள எக்ஸ்போர்ட் லெவலுக்கு போகணும்னு கேட்டா எப்படி விடுறது? அப்படியெல்லாம் விட முடியாது தம்பி. பேசாம நீ அந்த முதல் தளத்துக்கு போயிட்டு வா, அதுக்கு மட்டும்தான் உனக்கு அனுமதி கொடுக்க முடியும் என்று கூறினார். நீங்க சொல்றது சரிதான்யா, இருந்தாலும் நான் அப்படியே உள்ள போய் சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன்யா என்று கூறினான் ஆதன். தம்பி, நான் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ திரும்ப திரும்ப என் பொறுமைய சோதிச்சுட்டு இருக்க, பாத்துக்கோ. ஒண்ணு நீ முதல் தளத்துக்கு போ, இல்லைன்னா இங்க இருந்து வெளியே போ என்று கூறினார் அந்த பெரியவர். என்ன மன்னிச்சிருங்கய்யா, நான் உங்களை கோபப்படுத்திட்டேன் போல, நான் இங்க இருந்து வெளியே போய்க்கிறேன்யா என்று ஆதன் கூறிவிட்டு அங்கிருந்து 2 அடி எடுத்து வைத்தான். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, மச்சான், வந்தது வந்துட்டோம், வாடா, கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து இந்த கலர் லைட் எல்லாம் பார்த்துட்டு போலாண்டா என்று கூறினான். அதை கேட்டு ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, சரி வா, நம்ம அங்க போய் உட்காரலாம் என்று கூறினான். ஆதன் தனது வாரியர் லெவல் மட்டும்தான் 8வது இடத்தில் வைத்திருந்தான். மற்றபடி அவன் உபயோகிக்கும் மலைநடுக்க முத்திரை, மின்னல் ஈட்டி, புயல் ஈட்டி, தங்க நிறமான டிராகன் ஈட்டி என்ற அனைத்தும் மேக்சிமமுக்கு கொண்டு வந்து விட்டான். அதனால்தான் அவன் எக்ஸ்போர்ட் தளத்திற்கு செல்ல வேண்டும் என்று அந்த பெரியவரிடம் கோரிக்கை வைத்தான். ஆனால் அவர் சட்ட திட்டங்கள் படி அப்படி அனுப்பக்கூடாது என்று அன்பாக அறிவுறுத்தி அனுப்பினார். ஆதனும் வந்து அங்கிருந்த நாட்காலியில் அமர்ந்து எதையோ ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருந்தான். சோமன் அந்த லைட்களை சுற்றி சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தான். அந்த பெரியவரும் அவரது வேலையை செய்ய ஆரம்பித்தார். ஆதன் எதையோ ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த சோமன், ஏன் மச்சான், நம்ம இந்த பெரியவர்கிட்ட முதல் தளத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு 2வது தளத்துக்கு போயிட்டா இவருக்கு என்ன தெரியவா போதே? அப்படியே தெரிஞ்சாலும் அவர் என்ன நம்மள ஓடி வந்து பிடிக்கிற நிலைமையில இருக்காரு. மச்சான், ஆசைய நண்பா நான் நிறைவேற்றினேன் என்று கூறினான். அதை கேட்டு ஆதன் சிரித்தான். சோமன் ஆதனை பார்த்து, அப்படியெல்லாம் போக முடியாது சோமன், வாரியர் லெவல் ஆளுங்களுக்கு முதல் தளத்துக்கு மேல போறதுக்கு அவர் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் போக முடியும். அந்த கண்ட்ரோல் எல்லாம் அவர் தான் வச்சிருக்காரு. அப்படி நம்ம அவருக்கு தெரியாம போனா அந்த முதல் தளத்துக்கு மேல இருக்க 2வது தளம் நமக்கு தெரியாது. நம்ம மேல போக போக போயிட்டே தான் இருக்கும். கடைசியில முதல் தளத்திலேயே வந்து நிப்போம். இந்த ஐயா அப்படி ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்காரு என்று கூறினான். ஓ, சரிப்பா சரிப்பா, நான் லைட்ட பாக்குறேன், நீ தரைய பார்த்து மறுபடியும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டு என்று கூறினான் சோமன். அப்போது அந்த பக்கம் இருந்து வந்த 2 நபர்கள் ஆதன் அந்த பெரியவரிடம் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். அவர்கள் ஆதனுக்கும் சோமனுக்கும் அருகில் வந்து, நீங்க எல்லாம் இந்த இடத்த சுத்தி பார்க்க தான் முடியும், எக்ஸ்போர்ட் லெவல் தளத்துக்கு எல்லாம் போறதுக்கு ஒரு பவர் வேணும் என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டு சோமனுக்கு கோபம் வந்தது. அப்போது ஆதன் சோமனின் கையை பிடித்து அவனை தடுத்து விட்டு, வேண்டாம் சோமனே, நம்ம இங்க இவனுங்க கூட சண்டை போட்டா பிரச்சனை நமக்கு தான். அதுவும் இல்லாம இவனுங்க யாருன்னு தெரியாம கை வச்சுட்டா அப்புறம் நம்ம தான் பல பிரச்சனையை பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால நீ கொஞ்சம் பொறுமையாரு, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று கூறினான் ஆதன். அதை கேட்டு சோமன் சரியென்றவாறு தலையசைத்து விட்டு அமைதியாக இருந்தான். அந்த இருவரும் ஆதனையும் சோமனையும் கிண்டல் செய்துவிட்டு அந்த பெரியவரை நோக்கி சென்றார்கள். அப்போது அந்த பக்கம் சென்ற பலரும் அந்த இருவரையும் பார்த்து வணங்கினார்கள். அந்த இருவரும் திமிராக கைகாட்டிக் கொண்டே அந்த பெரியவரை நோக்கி சென்றார்கள். அந்த இருவரும் வாரியர் லெவல் சக்தியில் தான் இருந்தார்கள். அந்த இருவரும் ஆதனையும் சோமனையும் நக்கலாக பார்த்து கொண்டே வந்து பெரியவருக்கு முன்பு நின்றார்கள். அப்போது அந்த இருவரில் ஒருவன் ஆதனை பார்த்து, டேய், நீங்க வா என்று கூறினான். ஆதனும் எந்த ஒரு ஈகோவும் காட்டிக்கொள்ளாமல் எழுந்து வந்து அந்த 2 நபர்களுக்கு முன்னால் நின்றான். அந்த இருவரில் ஒருவன் ஆதனை பார்த்து, இந்த நூலகத்தோட ரூல்ஸ் உனக்கு தெரியாதா என்ன? நீ இருக்கிறது வாரியர் லெவல், நீ அந்த எக்ஸ்போர்ட் லெவலுக்கு போய் என்ன பண்ண போற சொல்லு? அங்க போறதுக்கு உங்ககிட்ட என்னடா தகுதி இருக்கு என்று ஏளனமாக கூறினான். அந்த நபர்தான் அந்த இடத்திற்கான ராஜாவை போல் அதிகாரமாக பேசினான். அவனை கேட்க யாருமில்லை என்ற திமிரில் பேசிக் கொண்டிருந்தான். ஆதன் அந்த வார்த்தைகளை கேட்டதும் வெளியே சிறு புன்னகை செய்தான். ஆனால் மனதிற்குள், இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துல லெவல் அதிகமா இருக்கவன் பண்ற கொடுமை பத்தாதுன்னு இந்த அதிகாரத்துல இருக்கவன் பண்ற கொடுமை வேற என்று நினைத்தான். ஆதன் ஏதும் பதில் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அப்போது அந்த நபரும் ஆதனின் பதிலை எதிர்பார்க்காமல் அங்கிருந்து அந்த நூலகத்தின் பொறுப்பாளரை பார்த்து, ஜெயராமன் ஐயா, எனக்கு 2வது தளத்துல வேலை இருக்கு, நீங்க கொஞ்சம் அந்த தளத்தை ஓபன் பண்ணி விடுங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து படிக்கட்டில் ஏறி சென்றான். அப்போது அந்த 2 நபர்களும் திரும்பி ஆதனை பார்த்து, டேய், நீ எல்லாம் எப்பவும் இப்படி கீழே தான் பார்க்கணும், அதுதான் உனக்கு நல்லது. நாங்க இருக்க மாதிரி மேல வர்றதுக்கு நினைச்சா அது நடக்காது, பாத்துக்கோ என்று ஏளனமாக கூறினான். அதை கேட்டதும் ஆதனுக்கு கோபம் வந்துவிட்டது.
அவன் அந்த 2 நபர்கள் மீதும் கோபப்படவில்லை. அவனது கோபமெல்லாம் அந்த நூலகத்தின் பொறுப்பாளரான ஜெயராமன் மீதுதான். ஏனென்றால் ஆதனும் அந்த படிக்கட்டில் ஏறி மேலே சென்ற நபர்களும் ஒரே லெவல் சக்தியில் இருப்பவர்கள்தான். ஆனால் அவன் அதிகாரத்தில் பெரிய இடத்தில் இருப்பவன் என்பதால் அவனை 2வது தளத்திற்கு அனுமதித்தார் இந்த பொறுப்பாளர். ஆனால் ஆதனுக்கு அதிகாரத்தில் இருக்கும் யாரையும் தெரியாது என்பதால் அவனை அந்த பொறுப்பாளர் அனுமதிக்கவில்லை. ஆதன் அந்த பெரியவரை பார்த்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. அவன் மீண்டும் சென்று அந்த இடத்தில் அமைதியாக அமர்ந்து கொண்டான். சோமன் ஆதனை பார்த்து, மச்சான், நான் வேணா போய் அந்த ஐயா கிட்ட பேசிட்டு வரட்டுமாடா, இதனடா நியாயம் என்று கேட்டான். இல்ல சோமன், இங்க நியாயம் தர்மம்லாம் செத்து போச்சுடா. ஏதோ அங்கங்க கொஞ்சம் நல்ல எண்ணம் கொண்டவங்களும் நீதி நியாயத்தோட நடந்துகிட்டும் தான் இருக்காங்க. சரி விடு, பாத்துக்கலாம் என்று கூறினான் ஆதன். மச்சான், நம்ம இங்க இருக்க வேணாண்டா, நம்ம இங்க இருந்து போயிடலாம்டா. இங்க இருந்தா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா என்று கூறினான் சோமன். ஒரு 10 நிமிஷம்டா, அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து போய்க்கலாம் என்று கூறினான் ஆதன். சரி மச்சான், நீ ரிலாக்ஸ் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து போய்க்கலாம் என்று கூறினான் சோமன். அதை கேட்டதும் ஆதன் சரி என்று தலையசைத்துவிட்டு சிறிது நேரம் தனது முகத்தை மூடியவாறே அமர்ந்திருந்தான். அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து ஆதன் சோமனை பார்த்து, மச்சான் போலாண்டா என்று கூறினான். அப்போது இருவரும் அங்கிருந்து எழுந்து அந்த நூலகத்தை விட்டு வெளியே செல்ல அடியெடுத்து வைத்ததும் இருவருக்கும் பின்னால் இருந்து ஒரு சத்தம், 2 பேரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று சத்தம் கேட்டது. ஆதனும் சோமனும் வேகமாக திரும்பி பார்த்தார்கள். ஆதன் மிகவும் கோபத்தில் இருந்தான். இந்த முறை தன்னிடம் யார் தவறாக பேசினாலும் அடித்து கைகால்களை உடைத்து விடலாம் என்றுதான் வேகமாக திரும்பினார். யார் இருவரையும் அழைத்தது? ஆதனுக்கு காத்திருக்கும் சவால் என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 136. ஆதனுக்கும் சோமனுக்கும் பின்னால் இருந்து ஒரு சத்தம், 2 பேரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று குரல் கேட்டது. ஆதனும் சோமனும் வேகமாக திரும்பி பார்த்தார்கள். ஆதன் மிகவும் கோபத்தில் இருந்தான். இந்த முறை தன்னிடம் யார் தவறாக பேசினாலும் அடித்து கைகால்களை உடைத்து விடலாம் என்றுதான் வேகமாக திரும்பினான். இருவரையும் வேறு யாரும் அழைக்கவில்லை, அந்த நூலகத்தின் பொறுப்பாளரான ஜெயராமன் தான் அழைத்தார். அவரை பார்த்ததும் ஆதன் அமைதியாக நின்று கொண்டான். ஆனால் சோமன் அவரை பார்த்து, என்னையா, அதான் எங்களை போக சொல்லிட்டீங்கல்ல, நாங்களும் கிளம்பிட்டோம், அப்புறம் எதுக்கு எங்களை மறுபடியும் கூப்பிடுறீங்க? இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததுக்கு வாடகை ஏதாவது கொடுக்கணுமா என்ன என்று கோபத்துடன் கேட்டான். அதை கேட்ட ஆதன், டேய் சோமன், சும்மாறா, பெரியவங்க கிட்ட இப்பெல்லாம் பேசாதுன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் என்று கூறிவிட்டு ஜெயராமனை பார்த்து, சொல்லுங்கய்யா என்று கூறினார். ஜெயராமன் அவரது இடத்தில் இருந்து எழுந்து ஆதனுக்கு அருகில் வந்து, அந்த தம்பி கோவப்படுறது சரிதான்ப்பா, இருந்தாலும் நான் இங்க இருக்க சட்ட திட்டத்தின்படிதான் நடக்க முடியும் என்று கூறினார். அதை கேட்டு சோமன், எப்படியா, நீங்க அவங்க 2 பேரையும் சட்டத்திட்டத்தின்படி தானே மேல போக விட்டீங்க, அப்படியா என்று கோபமாக கேட்டான். அதை பார்த்த ஆதன் சோமனை பார்த்து முறைத்து விட்டு, கொஞ்ச நேரம் அவரை பேச விடுறா, ஏன்டா குறுக்க கேள்வி கேட்டுட்டே இருக்க என்று கூறிவிட்டு ஜெயராமனை பார்த்து, அவன் பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க, நாங்க கிளம்புறோம் என்று கூறினான். ஜெயராமன் சிறிது நேரம் யோசித்துக் கொண்டே இருந்துவிட்டு சோமனை பார்த்து, இப்ப நான் ஏன் அவங்கள மேல விட்டேன்னு உனக்கு தெரியணும் இல்லையா தம்பி? அவங்கள மேல விட்டதுனாலதான் நீங்க என் மேல இவ்வளவு கோபத்தோடு இருக்கீங்க இல்லையா என்று கேட்டார். ஆமையா, சட்டங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே ஐயா, அப்படி இருக்கும் போதே அவங்கள விட்டுட்டு என் நண்பனை விடலைனா இதெல்லாம் தப்பு இல்லையா என்று கேட்டான் சோமன். ஜெயராமன் சுற்றியும் பார்த்துவிட்டு, நீங்க 2 பேரும் அப்படி ஓரமா வாங்க, உங்களோட இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்த ஒரு டார்க் ரூமிற்கு இருவரையும் அழைத்து சென்றார். அந்த டார்க் ரூமை பார்த்த சோமன், என்ன மச்சான், நம்ம ஐயா கிட்ட கத்தி பேசிட்டோமா, இந்த டார்க் ரூமுக்குள்ள விட்டு நம்மளை வெளுத்து விட போறாரா என்ன என்று வெள்ளமாக கேட்டான். அப்போது ஜெயராமன் தனது 2 விரல்களை வைத்து ஒரு சொடக்கு போட்டார். அப்போது அந்த அறையில் லைட் எரிந்தது. அதை பார்த்த சோமன், பாடா லைட் வந்துருச்சு, ஏன்னா அடி வாங்கினாலும் வெளிச்சத்துல வாங்குவோம், அப்பதான் 4 அடியில 2 அடியாவது தப்பிக்க முடியும் என்று நினைத்தான். ஜெயராமன் ஆதனையும் சோமனையும் பார்த்து, நான் ஒருதலை பட்சமா நடந்துக்கிறேன் தானே நீங்க 2 பேரும் என் மேல கோபமா இருக்கீங்க? ஆமா தம்பி, நான் ஒருதலை பட்சமா தான் நடந்துகிட்டேன், நான் இல்லேன்னு சொல்லல, ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்று ஆவேசமாக கூறினார். அதை கேட்டதும் ஆதன், உங்களுக்கே தெரியுது இது தப்புன்னு, அப்புறம் ஏன் நீங்களே என்று கேட்க வந்தான். அப்போது ஆதன் கேட்க வரும் கேள்வியை புரிந்து கொண்ட ஜெயராமன், நீ என்ன கேட்க வர்றேன்னு எனக்கு புரியுது தம்பி, இது தப்புன்னு தெரிஞ்சே எதுக்கு நான் இதை பண்றேன்னு தானே கேட்க வர்ற,
ஏன்னா இது சாதாரண உலகம் இல்ல தம்பி, இது மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகம். இங்க அதிகாரத்துல இருக்கவங்களுக்கும் அதிகம் சக்தி லெவல்ல இருக்கவங்களுக்கும் தான் ஆதிக்கம் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம வளைஞ்சு கொடுத்து போனாதான் வாழ முடியும். இங்க அதிகாரத்துல இருக்கவங்க வைக்கிறது தான் சட்டம். அப்புறம் எதுக்கு எங்களுக்கு மட்டும் இந்த சட்ட திட்டங்கள்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இதுவும் அதிகாரத்துல இருக்கவங்களோட நல்லதுக்கு தான் தம்பி. இப்போ நீங்க சின்ன பசங்களா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு இன்னும் இந்த உலகத்தை பத்தி தெரியாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க பார்த்தது நம்ம உலகத்துல நடக்கிற 1% ஆதிக்கம் தான். இந்த மாதிரி பல ஊர்ல பல மக்களுக்கு நடக்குது. உங்க 2 பேருக்கும் நான் ஒரு அறிவுரை சொல்றேன், கேப்பீங்களா என்று கேட்டார். அனுமதிதான் கொடுக்கல, அறிவுரையாவது சொல்லுங்க, கேட்டுட்டு போறோம் என்று முகத்தை சுளித்துக் கொண்டு முணுமுணுத்தான் சோமன். ஜெயராமன் இருவரையும் பார்த்து, தயவு செஞ்சு உங்களோட சக்தியை அதிகப்படுத்திக்கோங்க. இங்க சக்தி கம்மியா இருக்கவங்களுக்கு எல்லாம் சுத்தமா மதிப்பே கிடையாது தம்பி. உங்களை மாதிரி நேர்மையான ஆளுங்க இந்த இடத்துக்கும் அதிகாரத்துக்கும் வந்தா மட்டும்தான் இந்த கரை படிஞ்ச இடம் சுத்தமாகும் என்று கூறினார். இதை கேட்டதும் ஆதனுக்கும் அவனது குடும்பத்தை பற்றிய ஞாபகம் வந்துவிட்டது. ஆதனின் பைரவ வம்சமும் நீதி நேர்மை என்று ஆட்சி செய்து கொண்டிருந்ததாக அவனை வளர்த்த தாத்தா கூறினார். இருப்பினும் ஒரே இரவில் சால்வன் வம்சம், இடுமன் வம்சம், செலியன் ராஜா மற்றும் இன்னும் பல ராஜாக்களின் சூழ்ச்சியால் பைரவ வம்சமே வீழ்த்தப்பட்டது. பைரவ வம்சம் வீழ்த்தப்பட்டதற்கான காரணமே அனைவரும் நல்லவர்கள் மற்றும் அனைவருக்கும் சட்டத்திட்டங்கள் சமம் என்று மன்னன் கரிகாலன் வழிநடத்தி சென்றதால்தான். இந்த ஐயா சொல்றது சரிதான். நம்ம கோபப்பட்டு ஏதாவது பிரயோஜனம் இருந்தா கோபப்படலாம், ஆனா அதுல எந்த ஒரு யூஸும் இல்லைன்னா பேசாம அமைதியா இருக்கிறது தான் நல்லது. அப்புறம் இந்த ஐயா சொல்ற மாதிரி நம்ம சக்தியை நம்ம அதிகப்படுத்திக்கணும், அதுக்கு எந்த ஒரு எல்லைக்கும் இறங்க தயாரா இருக்கணும் என்று நினைத்தான் ஆதன். ஆதன் எதையோ ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த ஜெயராமன் எதுவும் பேசாமல் அமைதியாக ஆதன் என்ன சொல்ல போகிறான் என்று கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ஆதன் ஜெயராமனை பார்த்து, நீங்க சொல்றதும் சரிதாங்க, நாங்க நீங்க சொன்ன மாதிரி எங்க சக்தியை அதிகப்படுத்திக்க பாக்குறோம். இப்போ நாங்க கிளம்புறோம் ஐயா என்று கூறினார். அதை கேட்ட ஜெயராமன், இருங்க இருங்க, எங்க கிளம்புறீங்க என்று கேட்டார். அப்போது சோமன் ஜெயராமனை பார்த்து, ஏயா இன்னும் உங்க அறிவுரை முடியலையா? சரி சொல்லுங்க, வந்ததுக்கு அதையாவது மண்டைக்குள்ள ஏத்திட்டு போறோம் என்று கூறினான். அதெல்லாம் இல்ல தம்பி என்று ஜெயராமன் சோமனை பார்த்து கூறிவிட்டு ஆதனை பார்த்து, தம்பி உன் பேர் என்னப்பா என்று கேட்டார். என் பேரு ஆதனையா, இவன் பேரு சோமன் என்று இருவரையும் அறிமுகம் செய்து வைத்தான் ஆதன். சரி ஆதன், நீ இவ்வளவு நேர்மையா இருக்கிறதுனால நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். நான் உன்னை என்னோட ஒரு பயிற்சி இடத்துக்கு அனுப்புறேன். நீ அங்க போய் ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும், உன்னை நான் அந்த 2வது தளத்துக்கு அனுப்புறேன். இது சத்தியம் தம்பி என்று கூறினார் ஜெயராமன். அதை கேட்டதும் ஆதன் சற்றும் யோசிக்காமல் சரி என்றவாறு சிறு புன்னகையுடன் தலையசைத்தான். அதை பார்த்ததும் ஜெயராமன் ஒரு சொடக்கு போட்டார். அப்போது ஆதனும் ஜெயராமனும் மட்டும் ஒரு ஆளில்லாத மைதானத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். சோமன் மட்டும் அந்த அறையில் தனியாக இருந்தான். ஜெயராமன் சொடக்கு போட்டதும் அந்த அறையில் இருந்த லைட் ஆஃப் ஆகி மீண்டும் ஆன் ஆனது. அப்போதுதான் ஆதனும் ஜெயராமனும் அங்கிருந்து அந்த ஆளில்லாத மைதானத்திற்குள் சென்றார்கள். டே ஆதனே, எங்கடா உன்னையும் காணோம், அந்த வெள்ளதாடி வச்ச ஐயாவையும் காணோம், 2 பேரும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம என்ன தனியா விட்டுட்டு எங்கடா போனீங்க என்று கத்தினான் சோமன். மறுபக்கம் ஜெயராமன் தனது சக்தியை வைத்து அங்கு ஒரு படம் வரைந்தார். அவர் வரைந்து முடிக்கும் போது 1 மணி நேரம் கடந்தோடியது. அந்த கட்டடங்களை ஆதன் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்த ஜெயராமன் ஆதனை பார்த்து, இந்த கட்டடத்துக்குள்ள போய் நில்லு ஆதன், இதுல வர்ற ஒரு சவாலை நீ ஜெயிச்சுட்டு வா, கண்டிப்பா நான் உன்னை அந்த எக்ஸ்போர்ட் லெவல் தளத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று கூறினார். அதை கேட்டதும் ஆதன் சரியென்றவாறு தலையசைத்து விட்டு அந்த கட்டிடத்தில் காலை எடுத்து வைத்து நின்றார். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த ஜெயராமனின் உருவம் காற்றில் மறைந்து போனது. அவர் மீண்டும் சோமன் இருந்த அறைக்கே வந்தார். அவரை பார்த்த சோமன், ஐயா ஐயா, என் நண்பனும் நீங்களும் எங்கேயா போனீங்க? கொஞ்ச நேரத்துல 2 பேரும் திடீர்னு காணாம போயிட்டீங்க. சரி அது இருக்கட்டும், இப்பவும் நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, எங்க என் நண்பனை காணோம் என்று கேட்டுவிட்டு அங்குமிங்கும் தேடினார். அதை கேட்ட ஜெயராமன் மீண்டும் கையில் ஒரு சொடக்கு போட்டார். அப்போது அந்த அறையின் ஓரத்தில் ஆதன் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். அதை பார்த்த சோமன், என் நண்பன் வந்துட்டான், இருங்க நான் போய் அவன்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டு வர்றேன் என்று கூறிவிட்டு வேகமாக ஆதனை நோக்கி ஓடினான். அப்போது அவனை தடுத்த ஜெயராமன், சோமன், இங்க ஆதனோட உடல் மட்டும்தான் இருக்கு, அவனோட ஆன்மா நான் கொடுத்த பயிற்சி இடத்துல பயிற்சியை ஆரம்பிக்க போகுது, அதனால நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, போய் அந்த முதல் தளத்துல இருக்க சில புத்தகங்களை படிச்சு உன் சக்தி ஆற்றல புதுப்பிச்சுக்கோ என்று கூறினார். சோமனும் சரி என்று கூறிவிட்டு அங்கிருந்து கதவை திறந்த அடுத்த நொடி அவன் மீண்டும் ஒரு டார்க் ரூமுக்குள் வந்தது போல உணர்ந்தான். அப்போது சோமன், ஐயா, என் நண்பன் வந்துட்டான், இருங்க நான் போய் அவன்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டு வர்றேன் என்று கூறிவிட்டு வேகமாக ஆதனை நோக்கி ஓடினான். அப்போது அவனை தடுத்த ஜெயராமன், சோமன், இங்க ஆதனோட உடல் மட்டும்தான் இருக்கு, அவனோட ஆன்மா நான் கொடுத்த பயிற்சி இடத்துல பயிற்சியை ஆரம்பிக்க போகுது, அதனால நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, போய் அந்த முதல் தளத்துல இருக்க சில புத்தகங்களை படிச்சு உன் சக்தி ஆற்றல புதுப்பிச்சுக்கோ என்று கூறினார். சோமனும் சரி என்று கூறிவிட்டு அங்கிருந்து கதவை திறந்த அடுத்த நொடி அவன் மீண்டும் ஒரு டார்க் ரூமுக்குள் வந்தது போல உணர்ந்தான்.
ஐயா மறுபடியும் ஒரு சொடக்கு போடுங்க, அப்போதான் லைட் எரியும் என்று கூறினான். ஜெயராமன் சிறு புன்னகை செய்துவிட்டு ஒரு சொடக்கு போட்டார். அப்போது ஜெயராமன் அவரது வரவேற்பு இடத்தில் அமர்ந்திருந்தார். சோமன் அந்த நுழைவு வாயிலில் நின்று கொண்டிருந்தான். அதன் பிறகு சோமன் முதல் தளத்திற்கு சென்று புத்தகம் படிக்க ஆரம்பித்தான். மறுபக்கம் ஆதன் அந்த கட்டிடத்தில் ஏறி நின்றதும் அவன் அந்த நட்சத்திர பள்ளத்தாக்கு மலையில் அந்த குரங்கு சிலைக்கு முன்பு எப்படி அமர்ந்து தனது ஆன்மா ஒரு புதிய இடத்திற்கு சென்று பயிற்சி மேற்கொண்டானோ அதே போலதான் இதுவும் என்று புரிந்து கொண்டான். ஓஹோ, நம்ம அந்த பள்ளத்தாக்கு மலையில பயிற்சி எடுத்த மாதிரி தான் இங்கேயும் ஏதாவது மிருகம் வந்து நமக்கு பயிற்சி கொடுக்குமோ என்று நினைத்துவிட்டு ஆதன் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஜெயராமன் வரைந்த அந்த கட்டிடங்கள் அப்படியே ஒரு 100 அடிக்கு மேல் பறந்து சென்று நின்றது. அதை பார்த்த ஆதன் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். அந்த கட்டிடங்களில் 2 பக்கங்களில் நெருப்பு குழம்புகள் கொப்பளித்துக் கொண்டிருந்தது மற்றும் 2 பக்கங்களில் கூர்மையான ஆயுதங்கள் இருந்தது. அந்த நெருப்பு குழம்புக்கு அருகில் செல்லும் போதே ஆதன் அந்த அனல் காற்றை உணர்ந்தான். அதே போல அந்த கூர்மையான ஆயுதங்களை சோதிக்க தன்னிடம் இருந்த ஒரு கைக்குட்டையை எடுத்து அந்த ஆயுதங்களில் போட்டான். அப்போது அந்த ஆயுதங்களுக்கு அருகில் செல்லும் வரை எதுவும் நடக்கவில்லை. அந்த கைக்குட்டை அந்த ஆயுதங்களுக்கு அருகில் வந்ததும் ஆயிரக்கணக்கான வாள்கள் வந்து அந்த கைக்குட்டையை கிழித்தெறிந்தது. அதை பார்த்த ஆதன், ஆகா, இங்க நடக்க போறது கண்டிப்பா பயிற்சி இல்ல, நிச்சயமா இங்க சண்டை தான் நடக்க போகுது என்று நினைத்தான். ஆதன் நினைத்த அடுத்த நொடி ஆதனை சுற்றி 4 திசையிலும் 4 மிருகங்கள் அவனை சுற்றி நின்றது. அந்த 4 மிருகங்களும் 9வது லெவல் சக்தியில் இருந்தது. அங்கிருந்த 4 மிருகங்கள் என்னவென்றால் கொடூரமான கரடி, கோரமான பற்கள் இருக்கும் வெள்ளை நிறமான புலி, கூர்மையான நகங்கள் வைத்திருக்கும் 2 ஓநாய்களாகும். ஆதன் 4 திசையிலும் பார்த்துவிட்டு, ஆகா, இந்த சண்டை பயங்கரமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன், எந்த மிருகம் வந்து முதல்ல அடிக்க போகுதுன்னு தெரியலையே என்று நினைத்து முடித்த அடுத்த நொடி அந்த கரடி பீஸ்ட் தனது கூர்மையான நெகத்தையும் பெரிய கைகளையும் வைத்து ஆதனின் நெஞ்சில் ஒரு கிளி கிழித்து விட்டு தனது கையை வைத்து ஆதனின் நெஞ்சில் ஒரு அடி அடித்தது. ஆதன் பறந்து சென்று அந்த வெள்ளை புலியின் முன்பு நின்றான். அப்போது அந்த புலி ஆதனின் நெஞ்சில் 2 கிளி கிழித்து விட்டு தனது கையை கொண்டு ஆதனை அடித்து மறுதிசையில் தூக்கி எறிந்தது. அதன் பிறகு அந்த 2 ஓநாய்களும் வந்து ஆதனின் சட்டையை தனது பற்களை கொண்டு கிழித்து விட்டு 2ம் தூக்கி மீண்டும் நடுப்பகுதியில் எரிந்தது. ஆதன் தட்டு தடுமாறி எழுந்து நின்றான். ஆகா, நம்ம நினைச்சதை விட இந்த மிருகங்கள் எல்லாம் ரொம்ப வேகமாகவும் வலிமையாகவும் இருக்கு, இதுங்களை தப்பா இட போட்டதான் நம்மளோட பெரிய தப்பே என்று நினைத்துவிட்டு தனது இடத்தில் இருந்து எழுந்து நின்றான். மறுபக்கம் சோமன் அந்த முதல் தளத்திற்கு சென்று ஒரு புத்தகத்தை எடுத்தான். அது வானை பிளக்கும் வில்லம்பு சக்தி என்னும் புத்தகமாகும். அதை எடுத்து தனது முழு கவனத்தையும் அதில் வைத்து படித்துக் கொண்டிருந்தான். அந்த கலையை படிக்க படிக்க சோமனுக்கு திடீரென்று ஆதனின் ஞாபகம் வந்தது. அவன் வேக வேகமாக முதல் தளத்தில் இருந்து அடித்தளமான ஜெயராமன் இருக்கும் இடத்திற்கு வேகமாக ஓடி வந்து அங்கிருந்த ஜெயராமனை பார்த்து மூச்சு வாங்கி நின்றான். அதை பார்த்த ஜெயராமன், என்னாச்சு சோமன், எதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடி வந்த? நான் எங்க போயிட போறேன், சரி குடு, இந்த புக்கத்தான் நீ வாங்கிட்டு போறியா என்று கேட்டார். இல்லையா, நானும் உங்க பக்கத்துல உட்கார்ந்துக்கலாமா என்று கேட்டான் சோமன். ஜெயராமனும் சிரித்து விட்டு, சரிப்பா வா, வந்து உட்கார், என்ன விஷயம் சொல்லு என்று கேட்டார். சோமன் ஜெயராமனை பார்த்து, அது ஒண்ணும் இல்லையா, எனக்கு சும்மாவே நிறைய கேள்வி தோணும், இதுல ஆதனை வேற ஏதோ ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்டுட்டு வந்திருக்கீங்க, அதனால எனக்கு மனசெல்லாம் அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், அங்க என்னெல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன்யா. நீங்க என்ன அங்க கூட்டிட்டு போகலனாலும் பரவாயில்ல, ஆனா அங்க என்ன பயிற்சி நடக்குன்னு மட்டும் சொல்லுங்களேன், நான் அப்படியே கதை கேட்கிற மாதிரி கேட்டுக்கிறேன் என்று கூறினான். சரி சொல்றேன் தம்பி, ஆதம் போயிருக்க இடத்துக்கு உன்னை கூட்டு போறது பிரச்சனை இல்ல, ஆனா அங்க கூட்டிட்டு போனா உனக்கு ஆபத்து இருக்கு, அதனாலதான் கூட்டிட்டு போகல. அந்த இடம் ஒரு நரகம் மாதிரி, அந்த சண்டை போடும் களத்துல இருந்து வெளியிலயும் வர முடியாது, அதோட களத்துக்குள்ள வர மிருகங்களையும் சமாளிக்க முடியாது என்று கூறினார் ஜெயராமன். அப்படியா? ஆனா ஆதன் எந்த ஒரு மிருகங்கள் வந்தாலும் அதை இது நாள் வரைக்கும் ஈஸியா ஜெயிச்சிருக்கானே, அப்ப அவனுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்காது இல்லையா என்று கேட்டான் சோமன். இல்ல சோமன், இந்த பயிற்சி அப்படியானது இல்ல, அவன் பார்த்த மிருகங்கள் வேற, இங்க இருக்க மிருகங்கள் வேற, இது சாதாரணமான மிருகங்கள் இல்ல சோமன். இந்த பயிற்சியை ஆதன் கடந்து வரணும்னா அவன் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும் சோமன். இதுக்கு மேல நான் அதை பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஆதன் வந்ததுக்கு அப்புறம் நீ அவன்கிட்டயே கேட்டுக்கோ என்று கூறினார் ஜெயராமன். என்ன இந்த ஐயா சொல்றத பார்த்தா ஆதன் ரொம்ப காயங்களோட தான் திரும்ப வருவான் போல இருக்கே, இல்ல பாதியில வந்துருவானா, அப்படி பாதியில வர முடியுமா என்று சோமன் தனக்குள் நினைத்தான். இந்த விஷயத்தை சோமன் ஜெயராமனிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று குழப்பத்துடன் அவரை பார்த்து கொண்டிருந்தான். ஆதன் இந்த பயிற்சியை முழுமையாக முடிப்பானா? சோமனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான நிகழ்வுகள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.